டெஹ்ரானில் வார இறுதி ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டங்கள் அதிகரிப்பதை தவிர்க்கும் நோக்குடன் உடனடி பதிலடி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் நிலையிலும் ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதில் மிக தீவிரமாக உள்ளது இஸ்ரேல். ஈரான் தனது நாட்டிலும் ஆதரவு இயக்கங்கள் இருக்கும் நாடுகளிலும் இஸ்ரேலிய பழிவாங்கும் தாக்குதலுக்கு தயாராகிறது. டெஹ்ரான் முதல் கட்டமாக சிரியாவில் உள்ள தளங்களிலிருந்து ஈரானிய இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGCயின் முக்கியஸ்தர்களை வெளியேற்றத் தொடங்கியுள்ளது. ஈரானுக்கு வெளியே அதன் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு அதிக அளவில் உள்ளது சிரியாவில்தான். IRGC மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்பல்லா சிரியாவில் தங்கள் மூத்த அதிகாரிகளின் இருப்பை கணிசமாக குறைக்க தொடங்கியுள்ளார்கள். சிரியாவில் உள்ள பல தளங்களில் IRGCயின் மூத்த இராணுவ அதிகாரிகளே இல்லை என்ற அளவுக்கு அனைவரும் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளார்கள். சிரியாவின் அலிப்போ விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஈரானிய விமானப்படையின் போக்குவரத்து விமானம் இல்யூஷின் IL-76 மாலை 3 மணியளவில் சிரியாவில் இருந்த பல ஈரானிய இராணுவத்தின் IRGC மூத்த அதிகாரிகளை ஏற்றிச் சென்றது. அந்த விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்தில் சிரியாவின் டமாஸ்கஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஈரானிய விமானப்படையின் சிறிய போக்குவரத்து விமானம் ஃபாக்கர் F-27 வேறு சிலரை ஏற்றிச் சென்றது. இவர்கள் பெரும்பாலும் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் இருந்த IRGCயின் மூத்த அதிகாரிகளாக இருக்கலாம். அவர்களை டமாஸ்கஸிலிருந்து தரை மார்க்கமாக அலிப்போ விமான நிலையத்துக்கு அனுப்பி அங்கிருந்து புறப்பட்ட IL-76 விமானத்தில் ஏற்றி அனுப்பாமல் நேரடியாக டமாஸ்கஸிலிருந்தே பாதுகாப்பாக திருப்பி அழைத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு அதிஜாக்கிரதையாக உள்ளது ஈரான். அதே நேரத்தில் IRGCயின் நடுத்தர மட்ட அதிகாரிகள் சிரியாவில் தங்கள் அசல் இடங்களில் இருந்து மாறுகிறார்கள் என்று சிரிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப் போவதாக இஸ்ரேல் கூறியுள்ள போதிலும் எப்போ எங்கே பதிலடி கொடுப்பது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் அதுவரை காத்திருக்க ஈரான் தயாராக இல்லை. ஈரானுக்கு வெளியே எங்கெல்லாம் இஸ்ரேலால் இலக்கு வைக்கப்படக்கூடியவர்கள் உள்ளார்களோ அவர்களை அவசர கதியில் ஈரானுக்குள் அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த நடவடிக்கை அடுத்த சில தினங்கள் அல்லது வாரங்களுக்கு ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்கள் சிரியா ஊடாக லெபனானின் ஹெஸ்பல்லாவுக்கு மாற்றப்படுவதை நிறுத்திவிடலாம். பிரிட்டனின் உயர்மட்ட ராஜதந்திரி டேவிட் கேமரான் மற்றும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் அன்னலீனா பேபாக் ஆகியோர் இன்று புதன்கிழமை இஸ்ரேலுக்கு சென்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை சந்தித்து ஈரான் மீது இஸ்ரேலிய பதிலடியின் வேகத்தை குறைக்கும் ஐரோப்பிய செய்தியை வலியுறுத்தினார்கள். அதன் பின்னர் தமது அமைச்சரவையில் உரையாற்றிய பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேல் எங்கள் சொந்த முடிவுகளை எடுக்கும் என்றும் இஸ்ரேலிய அரசு தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்யும் என்றும் ஐரோப்பிய உச்ச ராஜதந்திரிகளிடம் கூறினேன் என்று தெரிவித்தார். இஸ்ரேல் தனது பதிலடியை குறைக்க ஊக்குவிப்பதற்காக நேற்று செவ்வாய்க்கிழமை ஈரான் மீது தொடர்ச்சியான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக வெள்ளை மாளிகை கூறியது. அதில் IRGC மற்றும் ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தயாரிப்பு பாகங்களுக்கான தடைகளும் அடங்கும். வேறு தடைகள் ஈரானின் எண்ணெய் தொழில் மற்றும் ஈரானிய அரசாங்க வருவாயை குறைக்கும் திறனை இலக்காக கொண்டவை. ஆனால் இவை இந்த அளவுக்கு இஸ்ரேலை திருப்திப்படுத்தும் என்று கூறுவது கடினம். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் செய்தியை இஸ்ரேல் பரிசீலிக்கும் ஒரு அடையாளமாக இஸ்ரேலிய அதிகாரிகள் இன்று புதன்கிழமை வளைகுடா நாடுகள் மற்றும் பிற அரபு நாடுகளுக்கு ஈரானுக்கு கொடுக்க போகும் பதிலடி அவர்களின் நாடுகளின் பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது என்றும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கும் என்றும் உறுதியளித்ததாக அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பிராந்திய அரபு அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முன் இஸ்ரேல் அதன் அரபு நட்பு நாடுகளை எச்சரிக்கும் என்று கூறப்படுகிறது. நேரடியாக ஈரானில் தாக்குதல் நடத்துவதற்கு பல இராணுவ தயார்படுத்தல்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் உடனடி பதிலடி கொடுப்பதற்கு சுலபமான இடம் சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள்தான். அதனால்தான் ஈரான் சிரியாவில் துரிதமாக செயற்படுகிறது.
சிரியாவில் தொடர்ந்தும் தங்கியிருக்கும் IRGCயின் நடுத்தர மட்ட மற்றும் கீழ்மட்ட அதிகாரிகள் இரவு நேரங்களில் தளங்களில் தங்கியிருக்காமல் நகரில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படலாம். காரணம், சிரியாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் எப்போதுமே நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரத்திலேயே நடப்பது வழக்கம். சிரியாவில் உள்ள ஈரானிய ஆயுத கிடங்குகளை பாதுகாப்பதற்காக ஒரு சில ஈரானிய துருப்புக்கள் மட்டுமே தங்கியுள்ளார்கள் என்று சிரிய அதிகாரிகள் கூறியதாக லெபனானிலிருந்து ஒளிபரப்பாகும் அல் மனார் தொலைக்காட்சி கூறுகிறது. அதே நேரத்தில் டெஹ்ரான் ஈரானுக்கு உள்ளேயோ வெளியேயோ ஈரானிய இலக்குகள் மீது இஸ்ரேலின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுப்போம் என்றும், அது சிறிய தாக்குதலாக இருந்தாலும் பதிலடி பெரிதாக இருக்கும் என்றும் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி எச்சரித்துள்ளார். அந்த எச்சரிக்கை சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகளுக்கும் பொருந்தும். சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது இஸ்ரேல் கடந்த சில ஆண்டுகளாகவே விமான தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் இதுவரை இப்படி ஒரு எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டதில்லை. அதே நேரத்தில் தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள தாக்குதல் பதிலடிக்கு பதிலடி எல்லாமே தொடங்கியது கூட சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தில் நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதலோடுதான். இப்போது சிரியாவில் ஈரானின் அவசர நடவடிக்கைகளை பார்க்கும்போது இஸ்ரேலின் பதிலடி உடனடியாக சிரியாவில் இருக்கும் என்று ஈரானிய தலைமை நினைக்கிறது, அல்லது அப்படியொரு உளவு தகவல் கிடைத்துள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம்.